இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இது ஒரு காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப புத்திசாலித்தனம், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு அனுபவசாலிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாக சிந்திச்சு ஃபைனலாக ஒரு முடிவு சொல்லுவாங்க. அந்த முடிவுகள் பெரும்பாலும் சாதகமாக தான் பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். முடிவு எடுத்ததுக்கு பின்னாடியும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதனால் ஏதாவது பின் விளைவுகள் வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கள ஒரு அனுபவசாலிகள், வயதுக்கு அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. வேகம், விவேகம், நல்ல ஒரு அனுபவசாலி, இது தன்னம்பிக்கை, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கூர்மையாக உற்று கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நல்ல ஒரு நுண்ணறிவு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக உன்னிப்பாக நோக்கி அதை கரெக்டாக கொண்டுட்டு போக தெரிஞ்சவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க, சமுதாயத்தில் ஒரு அக்கறை, அதோடு கூட தன்னுடைய குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை உள்ளவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோட வெளியில் இருக்கிறது தான் பெரும்பாலும் பிடிக்கும். கேலி கிண்டலாக நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக வெளியில் இருக்கிறது தான் பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு இடத்துலையும் முன்னாடி சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டு, இந்த பாதையில் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் சொல்லக்கூடியவங்கள இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஒரு சில இடத்துல இருக்கும். டக்குன்னு 10 பேத்துக்கு முன்னாடி பேச சொன்னால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா, வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சம்பள உயர்வு அல்லது மற்ற ஆட்களால் ஏதாவது ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சில இடங்களில் நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். முக்கிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்கும். வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு விறுவிறுப்பு, நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு ஆதாயம், நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலில் சின்ன சின்ன புதிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அந்த புதிய திட்டங்கள் எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் மறையும். பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, நிம்மதி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்திற்காக பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திற்காக ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய முதலீடு செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் உங்களை நம்பிய
புதிய நபர்களை நம்பி ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ முதலீடு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது, கவனமாக இருக்கணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி காரணமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உயர்வு தாழ்வு பலன்கள் அப்பப்போ கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குரு 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வரவு ஒரு பக்கம் வரும், செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யணும். அனாவசிய செலவுகளை அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் உத்தியோகம், வியாபாரம், தொழில் எல்லாமே நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அலட்சியமாக இருக்க வேண்டாம். நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதுவும் நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க. புதிய நபர்கிட்ட, புதுசாக அறிமுகமான நண்பர்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை கிரிவலம் சென்றுட்டு வாங்க. அந்த சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 வரை தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ரொம்ப துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. எதையுமே மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கருணை காட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்ட அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதெல்லாம் எழுப்பறியாக இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நவம்பர் 27 வரை சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் ராகு சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த தொழிலில் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தில் ஓடும். தன்னம்பிக்கையும் ரொம்ப சுறுசுறுப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. வீண் வம்பு பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும். புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 6 முதல் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. புதன் ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக அமர போகிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலை இன்னும் உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன விரிசல்கள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த விரிசல்கள் எல்லாமே சரியாக போகுது. ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் அமரும்போது நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.